ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விஜய் ரஞ்சிதத்துடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிமாக ரீசெண்டாக வெளியான வானம் வசப்படும் ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு இதில் கதைப்படி நம்ம கதாநாயகியுடைய பேர் சுஜி. அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே பயங்கர புத்திசாலியான ஒரு பொண்ணு. தான் பின்னாடி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சிய கனவோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க போதாத நேரம் நான் காலேஜ் டேஸ்லேருந்தே உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி, சரி பாவம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு இவங்க அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நேராக கட் பண்ணால் 3 வருஷம் கழித்து கதைக்களம் நகருது. அப்போ தான் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸான நமக்குமே ஒரு விஷயம் புரியுது. அவர் ஒரு ஆணாதிக்கவாதி மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரு நபர். அவர் 3 வருஷம் கழிச்சு இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரமா, 10 நிமிஷம் தான் ஒரு டைமு, அதுக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆணாதிக்கத்தனமாகத்தான் அவர் நடந்துக்கிறாரு. கதாநாயகி அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக கணவனுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் பண்ணிக்கிட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் தான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியம் இருக்குது இல்லையா, அது லைட்டாக அங்கங்கே அவங்களுக்கு மைண்டில் அப்பப்போ வந்துட்டு போகத்தான் செய்யுது. அதற்கான முயற்சிகளையும் அப்பப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கணவன் எல்லாத்துக்கும் தடைக்கற்களாகத்தான் இருக்கிறாரு, அதை சப்போர்ட் பண்ணாமல். ஒரு தருணத்தில் தன்னுடைய லட்சிய கனவை தான் அடையலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு திருப்பி அப்படின்னு ஒரு தருணம் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த குறும்படத்துடைய மொத்த கதையை. இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு விஜய் ரஞ்சிதம் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனருடைய குறும்படம் இது. ஆனால் பார்த்தா இது முதல் படம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பல விஷயங்கள் அவர் நேர்த்தியாகவே சொல்லியிருக்காரு. குறிப்பாக உன்னுடைய சக்ஸஸை உன் கூடயே இருந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கக்கூடிய ஒரு துணை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வரம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது வரமா சாபமா அப்படிங்கிறதே பெண்களுக்கு பெருசாக தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, ரைட்டு உஷார் பண்ணால் சரிதான் அப்படின்னு சொல்லி ஆண்கள் எந்த வார்த்தைகளை வேணாலும் முன்னாடி வீசிடுவாங்க. பின்னாடி தான் அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறதே பெண்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த விஷயத்தை அவர் போர்ட்ரே பண்ண விதம் சூப்பராக இருந்தது. இதை தாண்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொசைட்டி எப்படி பார்க்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீட்டுக்குள்ளேயே முதல்ல தான் கணவன் தன்னை எப்படி பார்த்துக்கிறான், எப்படி நடத்துகிறான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதையும் ரொம்ப அழகாகவே போகிற போக்கிலேயே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஃபெமினிசம் பேசுகிறேன் அப்படின்னு பெருசாக பேசாமல் எல்லாத்தையுமே போகிற போக்கிலேயே அழகாக அங்கங்கே அவர் கன்வே பண்ணிட்டு போயிருக்காப்புல. இதில் இது என்னதான் ஒரு ட்ராமாவாக இருந்தால் கூட இதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கலந்து தான் அவர் சொல்லியிருக்காப்புல. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு இல்லை, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல கிராண்ட் அப்பீலிங் இருக்குது இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே தருண் சண்முகத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, யுதிஷ்டன் அவருடைய மியூசிக்கும் சரி, ரெண்டுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நீட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி விக்னேஷுடைய எடிட்டிங்கும் சரி, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் சரி, ஆனந்தராஜுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் சரி, இந்த கதைக்கு என்னென்ன விஷயங்களை சப்போர்ட்டிங் ஃபேக்டராக கொடுக்கணுமோ அவங்க 2 பேரும் தேவையான விஷயத்தை விட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கதையை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறதே அந்த சுஜி அண்ட் கிறிஷ் தான். கதாநாயகி அவங்களுடைய கணவராக வந்த அவர் ஹசின் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு தான் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு நிறைய இருக்குது. அது நிறைய விஷயங்களை எமோட் பண்ணணும், அது கரெக்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும் பெர்ஃபார்மன்ஸில். அங்கங்கே அது தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அவங்க வாசுதேவன் தான் ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காரு, அவரும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காப்புல. சோனியான்னு ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க, அவங்களும் அந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணிட்டு போயிருக்காங்க. பெருசாக யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் டெஃபினட்டாக இவங்க இன்னும் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படின்னா அந்த கிளைமேக்ஸு. காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் கடைசியாக என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத வச்சு தான் அந்த கிளைமேக்ஸையே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த கிளைமேக்ஸ் சித்தரிக்கப்பட்ட விதமே அதுதான், டைலாகே இருக்காது. அவங்க என்ன எமோட் பண்ணுறாங்க, இப்போ அழுகிறாங்களா சிரிக்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு கிளைமேக்ஸு புரியும். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அது என்ன தோணுச்சு, அதை வச்சு என்ன கிளைமேக்ஸாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வேணால் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. நான் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் இங்கே கொடுத்து இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுதான் ஆக்சுவல் கிளைமேக்ஸு, அதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வேணாம் அப்படிங்கிறவங்க இதோடு போய் பார்க்கணும்னா பாருங்கள். இதனுடைய யூடியூப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன்.
அடல் காண்டனி எதுவுமே கிடையாது. இது தாராளமாக 6லேருந்து 60 வரைக்கும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது. இந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த ஸ்பாய்லர் அலர்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி கிளைமேக்ஸில் கதாநாயகி கடைசியாக அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை சாதிச்சு ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்மைல் கடைசியாக தெரியும். ஆனால் அதை நீங்கள் ரொம்ப உற்று நோக்கினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். காரணம் என்னென்னா, சினிமோட்டோகிராஃபர் லைட்டிங் பண்ண விதத்தில் ஹீரோயினுடைய ஒரு பக்க ப்ரொஃபைல் கொஞ்சம் டார்க்காக இருக்குது வென் கம்பேர்ட் டு த அதர் சைட். ஸோ அந்த வெளிச்சமாக இருக்க பக்கத்தில் அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, எமோட் பண்ணுறாங்கிறது மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியுதே தவிர அந்த இருட்டின பக்கத்தில் அவ்வளோ பெருசாக தெரியல. அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கதாநாயகி கடைசியாக அவங்க செய்ய நினச்சதை செஞ்சிட்டாங்க, ரைட்டு, இங்கேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை தாராளமாக இந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.